Jesus, I surrender, surrender, surrender to your will, to be the hope revealed. திபிலிசி வீதியில் நான் பிச்சை எடுத்துக்கொண்டு வளர்ந்து வந்தேன். என் தாயார் பணத்திற்காக பிச்சை எடுத்து என்னையும் பிச்சை எடுக்க வைத்தார். என் பிள்ளை பருவம் மிகவும் கஷ்டமானது. எனக்கு காலணிகள், உணவு மற்றும் ஆறுதல் இல்லை. சில வேளையில் அந்நியர்கள் என் மீது கடுமையாக இருப்பார்கள். நான் வீட்டுக்கு பணம் கொண்டு வராவிட்டால் எனக்கு தண்டனை கிடைக்கும். பள்ளியில் என் நிலையை எல்லாம் அறிந்திருந்தார்கள். மாணவ பிள்ளைகளும் துன்புறுத்தினர். ஆசிரியர்களுக்கு என் மேல் தயவு இல்லை. சில நேரத்தில் என் தாயார் என்னை இரட்சணிய சேனைக்கு உதவி கேட்க அழைத்துச் செல்வார். நான் 13 வயதாக இருக்கும்போது பள்ளி முடிந்து நிகழ்ச்சிகளுக்கு தனியாக செல்வேன். இசைதான் என்னை முதலில் இழுத்தது, மற்றும் சபையில் உள்ள மக்கள். அவர்கள் என் மேல் அன்பு காட்டினதால் நான் தங்கினேன். என்னை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டனர், நேசித்தனர், மதித்தனர். ஆராதிக்கும் போது வீட்டில் இருக்கிறது போல் இருந்தது, மற்றும் ஆண்டவருடைய மக்களோடு ஒரு சமுதாயமாக இருப்பதை உணர்ந்தேன். நான் தொடர்ந்து ஈடுபட்டதால் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன். நான் சபையில் ஒரு அங்கத்தினராக இருப்பதை என் பெற்றோர்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஒரு நாள் நாங்கள் வாக்குவாதம் செய்தோம். என் வழியை யாரும் தடுக்க முடியாது என்று சொன்னேன். அதனால் என் தந்தை வீட்டை விட்டு துரத்தினார். இரட்சணிய சேனையின் அதிகாரிகள் எனக்கு உதவினர். படைஸ்தலத்தில் ஒரு மாதம் தங்கும்படி ஒரு அறையை கொடுத்தனர். படைஸ்தலத்தின் மக்கள் எனக்கு ஆறுதல் அளித்தனர். ஒரு வீரராக வேண்டும் என்று ஜெபித்தேன். ஒப்புக் கொடுக்கும்படி வார்த்தைகளை நான் கேட்டேன். ஊழியத்தின் மூலம் எல்லாவற்றையும் அழகுபடுத்த வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் ஒரு வீரராக ஆனவுடன் எனக்கு சந்தேகங்களும் கஷ்டங்களும் வந்தன. அந்த ஆடையை அணிய நான் லாய்க்கற்றவன் என்ற உணர்ச்சி. எல்லா நேரத்திலும் என் நண்பர்களும் மற்றும் அதிகாரிகளும் மூலம் எனக்கு ஆதரவு கிடைத்தது. என் பெற்றோருடன் நான் ஒன்று சேர்ந்தேன். அவர்களை நான் பழி கூறவில்லை. நான் சபையில் இருக்க வேண்டும் மற்றும் என் சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை. இப்போது பள்ளி முடிந்த கட்டத்தில் நான் ஒரு தலைவராக இருக்கிறேன். ஆண்டவரை தெரிந்து கொள்ளவும் விளையாடவும் ஒரு பாதுகாப்பான இடம். அந்த பிள்ளைகள் பாட, ஆட மற்றும் இசைக்கருவிகள் வாசிக்க நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அவர்களுடைய தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தும்படி உற்சாகப்படுத்துவேன். படைஸ்தலம் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையை மாற்றியது. நம்பிக்கை, அக்கறை இப்பிள்ளைகளோடு பகிரவும். எதிர்காலத்திற்கு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு இசை மிகவும் விருப்பம் மற்றும் ஒரு ஆடியோ பொறியியலாளராக ஆக விரும்புகிறேன். ஜார்ஜியாவுக்கு கிறிஸ்துவ இசையை அமைக்க ஆசைப்படுகிறேன். இரட்சணிய சேனை இந்த திட்டத்தின் மூலம் ஜார்ஜியாவில் உள்ள வாலிப பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது. ஊழியம் மற்றும் பள்ளி முடிந்த திட்டங்களின் ஆதரவோடு ஆண்டவருடைய தொடுதல் வெளிப்படும் மற்றும் வாழ்க்கை மாறப்படும். இத்தகைய திட்டங்கள் நீங்கள் கொடுக்கும் பரிசின் மூலம் சாத்தியமாகும். இந்த வருடத்தின் தன்னை ஒன்றுதலுக்காக கொடுக்க ஆண்டவரின் நம்பிக்கை உலகம் முழுவதும் வெளிப்பட நான் உற்சாகப்படுத்துகிறேன். நன்றி மற்றும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.